வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய சில தவறுகள், சரிங்களா? சில தவறுகள் என்ன அதுதான் வந்துட்டு இதில் சொல்கிறேன். இந்த தவறுகள் பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்திருக்கு. சரியா? எனக்கு நடந்திருக்கு. எனக்கு நான் ஒரு வசதியான வீட்டு பெண் தான். என்ன இருந்தாலும் எனக்கு ஏன் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஏன் தவறுகள் நடக்குது? ஏன் வந்துட்டு ஏன்னா கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த கூட இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க, அதே மாதிரி அந்த பெண் வீட்டு உடைய சொந்தக்காரங்க, இவங்க எல்லாமே அவங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு 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 தவறு நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவங்க பதில் சொல்லணும் இல்லைங்களா? இப்போது எனக்கு நடந்த விஷயங்களை நான் எங்கள் அண்ணா ஒரு டாக்டர், அவங்க கடைசி அண்ணா ஒரு டாக்டர். அவங்கக்கிட்ட நான் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களும் டாக்டர்ஸு, நீ இப்படி தான் ஒரு டாக்டர், நீ இப்படிலாம் பேசக்கூடாது, அப்போ நான் யார் அப்படின்னு. டாக்டராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்னங்க? ஒரு ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா தவறு தான். தவறுன்னா யாரும் செய்தாலும் அது தவறு தான். நீ படிச்சுட்டா நீ நீ என்ன செய்தாலும் அதை சரியாயிடுமா? அது எப்படி சரியாகும் ஏங்க? இல்லையா? இந்த மாதிரி தவறுகள் தண்டனை கிடைக்க மாட்டேங்குது. தண்டனை கிடைக்காதனால அவங்க தொடர்ந்து இதையே அவங்க செய்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதுக்கு அதை ஆமாம் அப்படின்ட்டு அதை ஒன்றும் சொல்கிறது இல்லை. அந்த கண்டுக்காமல் இருக்காங்க. அதனால் அவங்களை கேட்குறதுக்கு யாரும் இல்லை. அதனால் அவங்க தொடர்ச்சியாக அதை செய்கிறாங்க. சரிங்களா? இப்போ என் விஷயத்தில் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் எங்கள் பாப்பா பிறந்தாங்க. பாப்பா ஃபஸ்ட்டு பேபி. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆன அப்போ ஸ்டார்ட் ஆனால் அந்த டேட் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்கள்ல. அவங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் நீங்கள் உள்ளே சேர்ந்துருங்கன்னு தானே சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. அது மாதிரி தானே நம்ம போய் சேருவோம் நம்ம. அது மாதிரி போயிட்டு நான் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டே நான் அங்கே இருந்தேன். 1 டே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டே ஆஃப்டர்நூன். ஆமாம், ஆஃப்டர்நூன் அந்த ட்ரிப்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா நமக்கு. அது அந்த பெயின் வரக்கூடிய ஒரு ஊசி இருக்குது. அது பேர் பார்த்தீங்கன்னா இது ஆக்சிடோசின், சரிங்களா? அந்த இன்ஜெக்ஷன் அந்த டிப்பில் எனக்கு போட்டிருக்காங்க. அங்கே ஊசி போடுறது எனக்கு தெரியும். ஆனால் என்ன ஊசிங்கிறது எனக்கு என்னால் நான் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நான் டாக்டர்னாலே எனக்கு தெரிஞ்சிக்க முடியும். அங்கே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பெயின் ரொம்ப அதிகமாகிடுது. பெயின் தாங்கவே முடியல. உள்ளே பேபி இருக்குது. இவங்க வலிக்கான ஊசி போட்டுட்டாங்க. இவங்களுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம், காசுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க. சரிங்களா? நம்ம பெயின் அவங்க பெயின் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்க எனக்குள்ள பேபிக்குனால அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க இந்த ஆப்ரேஷன் பண்ண தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த எய்மில் அவங்க அந்த ஊசி போட்டாங்க. எனக்கா சரியான பெயின். சரி, அந்த பெயின் ஓகேங்களா? என்ன இது மாதிரி அவங்க பண்ணாங்க. இது நாங்கள் இங்கே சார்கிட்டே சொன்னாங்க, கிட்டே சொன்னால் யாருமே அதை பெரிய விஷயமாக அதை எடுத்துக்கல. ஓகேங்களா? என்ன இது மாதிரி காசுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நார்மல் டெலிவரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000க்குள்ளே முடிச்சிடும். நீங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக இதுக்கு நீங்கள் சேர்த்தாலுமே சரி. அதே நீங்கள் இந்த அந்த இது பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 15. நான் அப்போ சொல்கிறேன். எப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஆச்சு எங்களுக்கு. சரிங்களா? 20 to 25 ஆச்சு. சரிங்களா? அப்போது
ஓகேங்களா? அது அது ஒன்று. இப்போது அதே மாதிரி செகண்ட் பேபி பார்த்தீங்கன்னா, எங்கள் தம்பி வந்து பிறந்தாங்க இல்லையா? எங்கள் தம்பி வந்துட்டு 2மே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்ரேஷன்னா, ஃபஸ்ட்டு பேபி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வயிற்று வந்து இப்போ இது பண்ணி எடுத்தனால, செகண்ட் பேபியும் வந்துட்டு அதே மாதிரி தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நான் வந்து ஹைட்டாக தான் இருப்பேன். என் குள்ளமாக வந்துட்டு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா, அந்த டெலிவரி வந்து ஆகிறதுக்கு வந்து கஷ்டம் தானே சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா போன்ஸ் வந்துட்டு ஷார்ட் வந்துட்டு இதுவாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, போன்ஸ் வந்துட்டு அதுக்கு அளவு வந்துட்டு சிறுசாக இருக்கும். சரிங்களா? அதனால் அதனால் அந்த அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த உடல் 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 அது என்ன சொல்லுவாங்க, உடல் அந்த உடல் ஷேப் இல்லைங்களா, அது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ செகண்ட் பேபி எனக்கு வந்து பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து ஆப்ரேஷன் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஆப்ரேஷன் வந்து முடிச்சுட்டு நான் வந்துட்டு பெட்டில் வந்துட்டு முடிஞ்சு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு தம்பி பிறந்துட்டாங்க. ஒரே எல்லாருக்கும் சந்தோஷமாக அப்படியே 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 விட்டுட்டாங்க. எனக்கா யாருமே இல்லை அங்கே. நான் மட்டும் தனியாக இருக்கேன். எனக்கு அந்த மயக்க ஊசியோடைய இது வந்து இதுக்கு வந்து எனக்கு வந்து குறைஞ்சி போச்சு. ஒரு ஒரு டாக்டருக்கு தெரியாதுங்களா? ஒரு ஒரு ஊசி போட்ட ஒரு டாக்டருக்கு தெரியாதுங்களா? இவ்வளோ நேரம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஊசியோடைய எஃபெக்ட் இருக்கும். அவங்க எத்தனை கேஸ் பார்த்துருப்பாங்க? ஆ சொல்லுங்கள். அவங்க அப்படியே விட்டு போயிட்டாங்க. நான் வந்து ஒரு 3 hours கூட இருக்கும். அப்படியே பெயின் சுத்தமாக தாங்க முடியல. அப்படியே இப்படி வந்து எப்படி இருக்குன்னா, கத்தி வச்சு குத்திட்டே இருந்தா, ஒரு புண்ணில் குத்திட்டே இருந்தா இப்படி எவ்வளோ எவ்வளோ பெயின் இருக்கும், அந்த அந்த பெயின் இருக்கும். சரிங்களா? அந்த அந்த பெயினோட நானாக வலி தாங்க முடியாமல் கண்ணமையான நான் திட்டுறேன் என்ன வந்து பாருங்க, யாரும் வந்து கூப்பிடுங்க, வெளியே தான் இருக்காங்க, போய் கூப்பிடுங்க, போய் சொல்லுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அது கூட அவங்க செய்யலை. அங்கே இருக்கக்கூடிய அந்த நர்ஸு யாருமே அந்த அம்மா கூப்பிடவே இல்லைங்க. அந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, அந்த டாக்டரு நான் 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 வந்துட்டு எனக்கு எனக்கு இந்த மாதிரி வழியில் வந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அந்த அம்மா மினிமம் வந்து ஒரு 2 hours 3 hours கழிச்சு தான் வந்துட்டு அந்த அம்மா வந்து பார்த்தாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு, நாங்கள் உங்களுக்கு வந்து பெயினுக்கான ஊசி போட்டிருக்கேன். அந்த அம்மா என்கிட்ட கேட்டு கேள்வி என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு டாக்டர் தானே, ஏன் டாக்டர் வந்தால் வலிக்காதுங்களா அப்படின்னு. என்ன கேள்வி கேட்குறீங்க எல்லாம்? இங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? எனக்கு அதுதான் புரியல. ஏன் டாக்டர் அதை சொல்லுங்கள். வந்து ஒரு டாக்டர் அந்த வந்துட்டு அவங்க வந்து பெயின் வந்துட்டு இருக்காதுங்களா? அப்படியா?